வெற்றி வாகை சூடப்போகும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் சிறப்பான பலன்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு சிலங்கள் நீங்களே முன்னாடி சென்று வாலண்டியராக செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அனைத்தும் ஒன்று பயம் நான் சொல்ல போகிறேன், உறுதியாக வெற்றி பெறும். முதல்ல உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கிறார். இந்த யோகம் இருக்கும் பொழுதே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கும், வெற்றி உறுதி என்ன சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் தலைமை பொறுப்பு தாங்குதல். அந்த குரு சந்திரமங்கல யோகத்தில் இடம் பொருள் வாய்ப்புகள் ஒவ்வொன்றா தானாக தேடி வரும். இந்த காலகட்ட செப்டம்பரில் சூரிய பயிற்சி, புதன் 3 கட்டம் வரைக்கும் பயிற்சி, சுக்கிரன் நீச்சத்திலிருந்து மீண்டு வருதல், இதெல்லாம் நடக்க போகிற காலகட்டத்தை உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல நான் பேச போகிறது வேலை, ரெண்டாவது தொழில். இதை பற்றி தான் பேச போகிறேன். முதல்ல உங்கள் 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி லாபாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார். வேலை செய்யும் இடத்தில் சீரும் சிறப்புமாக இருக்க போகிறீங்க. இத்தனை நாளாக ஏற்பட்டிருந்த குழப்பங்கள், தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், முதல்ல ஏற்பட்ட மன வருத்தங்கள், விரக்தி அனைத்தும் விலகி நல் வாய்ப்பாக உயர்வு பெறப்போகிறீர்கள். முதல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்காது, அலைச்சல் அதிகம், வருமானம் குறைவு, புகழ் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்கிறதும் குறைவாக இருந்தது. இந்த நேரத்தில் உங்களை தலைமை தாங்கும் பண்பு வருகிறது. உங்களை பற்றி நிறைய நல்ல விதமாக பேச போகிறாங்க, லாபகரமாக இருக்க போகுது. செய்யும் தொழிலில் ஒரு லாபம் உண்டு, வெற்றியும் உண்டு. லைஃப் லாங்காக ஒரு சில விஷயங்கள் உறுதி கிடைக்கும். சம்பள ரீதியாக இருக்கலாம், பதவி ரீதியாக இருக்கும், ஒரு சிலருக்கு அரசாங்க வாய்ப்புகள் வரைக்கும் வருது. இப்போ இந்த வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, ப்ராஜெக்ட் மாற்றம், ஏதோ ஒரு சிறு மாற்றம் நடந்தால் கூட உங்களுக்கு சேஃபஸ்ட். இந்த மாதம் கொஞ்சம் ஒர்க்கில் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்சி வேலை பார்க்க போகிறீங்க. ஒரு சிலர் சார் சைடில் படிக்கலான் இருக்கேன், படிக்கலாமா? உறுதியாக படிக்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டே அடுத்த முயற்சிக்காக சைடில் படிக்கலாம். ஏன்னா இந்த செவ்வாய் தன் 4ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்குறார். படிக்க வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். இந்த நேரத்தில் இன்டர்ன்ஷிப் சைடில் படிச்சுக்கிட்டே ஒரு கிலோ கோர்ஸுக்கு போய் படிச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க பணம் வேலை செய்கிற இடத்துல உதவி பண்ணி நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டு. ஆன்சைட் வாய்ப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன், வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருக்கேன், இன்னும் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கிற காலகட்டம். நான் முயற்சி செய்யுங்கன்னே சொல்கிறேன். உங்களுக்கு பயணம் உண்டு, பயணத்தால் வெற்றியும் உண்டு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த காலம் ஆரம்பிக்கும் போது கடகத்தில் இருந்து அப்புறம் சிம்மத்துக்கு பயணிக்கிறார், கடைசியில் கேதுவோடு போய் சேர போயிறார். அப்போ 3 கட்டம் வரைக்கும் இடப்பயிற்சி உண்டு உங்கள் ராசி அதிபதிக்கு. அப்போ உங்களுக்கு பயணம், அலைச்சல் அதெல்லாம் உண்டு. அதை உங்களுக்கு நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டம். அப்போ உங்கள் வேலை நல்லா இருக்குன்னு தைரியமாக இருங்க. அடுத்தது தொழில். சார் 10ல் ராகு இருக்குது சார், 10ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கார் சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 10ல் பாவியாக இருக்கணும். அதில் நல்ல கிரகமே இருக்குது. 10ஆம் வீட்டை சுக்கிரன் வேற பார்க்குறார், 5ஆம் அதிபதி. இந்த நேரத்தில் 12ஆம் அதிபதியும் அவர் சுக்கிரன் வீட்டில் மொத்தம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்மெண்ட்டான காலகட்டம். நிறைய ஆஃபர் கிடைக்கிறது, நிறைய பிஸ்னஸ் மாடல், புது புது கான்டாக்டுகள் உருவாகிற காலகட்டம். ஒரு சிலர் வேலையை ஒரு தொழிலை விட்டுட்டு அந்த தொழிலை எடுத்து நீங்கள் நடத்துகிற காலகட்டம். மற்றவங்களுக்கு விரயம், உங்களுக்கு லாபம். காம்படிட்டர் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, விட்டு விலக போகிறாங்க. அதாவது மோனோபாலின்னு சொல்லுவேன், அந்த மாதிரி தனித்து நீங்களே ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் சாதுரித்தியமாக உங்கள் பிஸ்னஸில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு, வெளி மாநில சம்பந்தப்பட்ட தொடர்புகள் தானாக வரும். அதை கரெக்டாக பயன்படுத்தி வெற்றி பெறுகிற சூழ்நிலை. உங்கள் வேலையாட்கள் உங்களோட முக்காவாசி வேலையும் அவங்க பார்த்து உங்களுக்கு லாபம் கொடுக்க போகிறார். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ட்ராவலிங் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க கீழே வேலை செய்கிறவங்களே பார்த்து வெற்றி பெற உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வாங்கி தர போகிறாங்க. உங்களுக்கு ஒரு சில கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அப்ரூவல், ரினியூவல் ஏதோ ஒன்று வரும். அதை கரெக்டாக பயன்படுத்தி இந்த டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்லாம் யூஸ் பண்ணி வெற்றி பெறலாம். ஆக மொத்தம் உங்கள் பிஸ்னஸில் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது, ப்ராஃபிட் உண்டு, சிறிதளவு
அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் வேலை மற்றும் தொழில் இரண்டுமே வெற்றி. திருமணம் சம்பந்தப்பட்டது சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறீங்களா? உங்கள் 7ஆம் அதிபதி 12இல் பயணித்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12இல் இருக்கிறனால திருமணம் உண்டு. திருமணத்துக்கு ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறதுன்ற மாற்று கருத்தில் உங்களுக்கு ஜாதக தசாபுக்தி அடிப்படையில் ஒன்று வெரிஃபை பண்ணிக்கணும். எப்பொழுது 7ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கோ 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் ஜாதகத்தில் தசாபுக்தி வலிமையும் உங்கள் லக்ன அடிப்படையிலும் பார்த்து உறுதி செய்ய வேண்டியது. திருமணத்துக்கு தடையை கொடுக்கல, ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் ஆணாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும், வலிமையை பார்க்கணும். பெண்ணாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் மங்களகாரகன் உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்குறனால வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. சுக்கிரனும் 5ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்க. ஆக திருமணம் பேச்சுவார்த்தைகள் வந்து சுபிட்ச நிலைகள் வரைய போகிறது. ஆக மாற்று கருத்து கிடையாது. ஆக திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும். 1க்கு 2 முறை விசாரிக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு 2வது சம்பந்தப்பட்ட திருமணம் கொஞ்சம் 2வது திருமணம் பண்ணலாமா, முதல் திருமணமே பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு முதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகப் போகுது என்று மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து ஒருத்தங்களுக்கு நம்ம ஹோலில் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த வரனை முடிவு பண்ணலாமா வேண்டாமா, அதே வரன் திருப்பி வந்து முடிய போகுது. திருப்பியும் சொல்கிறேன், 2வது திருமணம் பண்ணுறவங்க ஆல்ரெடி ஒருத்தரை பார்த்து, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், ஒருத்தர் பார்த்துட்டு வேணுமா வேண்டாமான்னு ஒரு டயலமால் இருக்கீங்க இல்லையா, அந்த வரன் இப்போ வந்து திருப்பி வந்து ஃபைனலைஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஆக மட்டும் அந்த திருப்பி வர வரனை பார்த்துக்கங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தாய் தந்தையரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறது, 9ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்குது. இப்போ உங்கள் மிதுன ராசி இவங்களோட தாய் தந்தையருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள், பொருளாதார சம்பந்த ஏற்ற இறக்கங்கள் பெற்றோர்களுக்கு உண்டு. அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வழி நடத்தணும். சரியாக என்னென்ன பண்ணுறாங்க எதுன்னு கண்காணித்து ஒரு அறிவுரை பண்ணணும். இதற்கு பரிகாரம் தேவை. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் இது மாதிரி போய்ட்டு 3 நட்சத்திரம் அன்னைக்கு போனாலும் சரி, சனிக்கிழமை போனாலும் சரி, இந்த பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற உடல் உபாதைகள் விலகும். ஒன்று அவங்களே போகலாம், இல்லை நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்து உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு பண மதிப்பு, சந்தோஷம், வளர்ச்சி வருகிற காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் இருக்கிறதுல பொதுவாக குடும்பத்தில் ஒற்றுமை, ரொம்ப நாளாக ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், மாமியார் மருமகள் தொந்தரவு, குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட அவமானங்கள் விலகி சுமூக நிலை தான் இங்கே சொல்லணும். காம்ப்ரமைஸ் ஆகிற காலகட்டம் இருக்குது. இதை பார்க்கணும். கணவன் மனைவி ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, உறவினர்கள் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் பெருக போகிறது. கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஒரு சிலருக்கு கண் சம்மந்தப்பட்டது, வெப்பம் சம்மந்த ஹீட், பாடி ஹீட் ஆனது, ஒரு சிலருக்கு அந்த பிளட்டு கவுண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், அந்த பிளட்டில் ஒரு சில பிரச்சனைகள் சொல்லியிருந்தாங்க, அந்த பிரச்சனைகளும் சரியாகிற காலகட்டம். அப்போ மருத்துவரிடம் சில மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய காலகட்டம் தான். ஆனால் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அது மட்டும் சொல்லிடலாம். மாணவர்களுக்கு தான் சிறப்பாக இருக்குது. உங்கள் 4ஆம் இடத்துல கேது தடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியான புதன் கேதுவோட போய் சேர போகிறார். கல்வியில் வளர்ச்சி, திருப்பி புதுசாக புது கோர்சஸ் படிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. அப்போ புது கோர்ஸுகள் படிக்கிற காலகட்டம் இருக்கிறனால இந்த நேரத்தில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ஏஐ, க்ளவுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஆர்வம்லாம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு மெக்கானிக்கல் ஒயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆக மொத்தம் ஒரு கணினி சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு உறுதியாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் நல்லா வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல கேது பயணிக்கிற வரைக்கும் வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்கிறனால நீங்கள் முயற்சி பண்ணி வெளிநாட்டுக்கு தகுந்த ஸ்காலர்ஷிப்போடு போக வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடம் தான் தைரியம், வீரியம், சாணம். அங்கே சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸையும் இதே தான். அப்போ இந்த நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம் வெற்றி. ஒரு சிலர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தவற விட வேண்டாம். உங்கள் ராசியில் கவர்மெண்ட் ஜாப் குறிக்கிற செவ்வாயும் உண்டு. 3ஆம் இடத்துல எழுத்துங்கிற இடத்துலையும் சூரியனும் இருக்குது.
ஆக மொத்தம் நல்ல பலன்கள் நிறையா இருக்கிறனால அரசாங்கத்தை பயன்படுத்திக்கங்க. இதில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பூர்வீக சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்துவது நன்று. உங்கள் மூத்தவர்கள், அப்புறம் சித்தப்பா வகைகள், அவங்க ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லை, இப்போ வராங்க. இப்போ என்ன சார் முடிவெடுக்கிறது? அண்ணன் என்று சொல்லிக்கிட்டு இருந்த உறவுகள், நண்பர்கள், இதெல்லாம் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லாதவங்களாம் திருப்பி பேச்சுவார்த்தை வர வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் உங்களுக்கு நல்வழிப்படுத்த போகிறாங்கன்னு தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் கோபங்கள் அதிகரிக்கும். இந்த கோபத்தை குறைக்க வேண்டியது ரொம்ப கவனம். ஏன்னா நல்லது 10 இருந்தால் கெட்டது 1 2 இருக்கிற மாதிரி இருக்குது, அதையும் தவிர்த்துக்கலாம். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பிறப்புக்கு, குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு குழந்தை ரீதியாக ஒரு நற்செய்தி வருகிற காலகட்டமாக இருப்பதனால உங்களுக்கு சுபிச்ச காலகட்டம். ஒரு சில கடவுள் வழிபாடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக முருகர் வழிபாடு, இதில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகுந்த சிறப்பு. திருச்செந்தூர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் சொல்லியிருக்கேன், அதையும் பயன்படுத்திக்கங்க. லக்ஷ்மி அம்சம், லக்ஷ்மியில் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று வர வர ஒரு செழிப்பு உண்டு. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தங்கு தடை இருந்தாலும் விளக்கக்கூடிய ஒரு சில நிறங்கள், ஒரு சில எண்கள் உறுதியாக பயன்படும். அதை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. 5 6 1 இந்த எண்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். பச்சை நிறம் ஒட்டி இருக்கிறது, ஆரஞ்சு நிறம், சில்வர் சம்பந்தப்பட்ட நிறங்கள்லாம் பயன்படுத்துங்க, வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மஞ்சள் நிறம்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும், ஏன்னா கொஞ்சம் விரயத்தை கொடுத்துரும். இந்த நேரத்தில் நகை நட்டுகள் ஆபரணங்கள் சேர்க்கை காலகட்டம். அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டிவி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வருகிற காலகட்டம், எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் வருகிற காலகட்டம். செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கிளவர்னஸாக பயன்படுத்திக்கணும். அதை மட்டும் விட்டுறக்கூடாது. உறவில் ஒரு திருமணம், உறவில் ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க, உறவில் ஒருத்தங்க குழந்தை பிறக்குது, இந்த மாதிரி சுப செய்திகள் வருகிறது. ஆக மொத்தம் நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. போயிட்டு வருவது தவறு இல்லை. குலதெய்வ வழிபாடு, இந்த இடத்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை தரிசிக்க வேண்டிய காலகட்டம். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு வாய்ப்பு வந்தால் உறுதியாக சென்று வரும். குறிப்பாக அன்னதானம் இடுகிற வேண்டும், அன்னதானத்துக்கு உதவி, ஏதோ ஒரு கோயிலில் உணவுக்கு உதவி, இந்த மாதிரி பார்த்துக்கங்க. கோயில் தீர்த்தங்கள் ஏதாவது கிடச்சா வாங்கிட்டு வந்து பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை தவிர வேறு சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதிலளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.